ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை வந்து வச்சிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு 2026 வருடம் பிறந்துருச்சு. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 26,000க்கு மேலே வந்து நிலைபெறாங்களா அப்படின்றத நம்ம வர நாட்களில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு ஒரு நியூ ஹை, லைஃப் டைம் நியூ ஹை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. சரி, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து மேனுவல் இன்புட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேனுவல் இன்புட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், மேனுவல் இன்புட் வந்து கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? முன்னாடி வந்து இண்டெக்ஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன் என்ன செய்யலாம், இதில் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் தெளிவாக வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஸோ நம்ம நேற்று எடுத்திருந்த லெவல்ஸ் ஓகேங்களா, என்ன சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26,169 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,239 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,292 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,079 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,013 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலேயும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் நேர்பை இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்கிறாங்களா மார்க்கெட், இல்லைன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை தேடலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யலாம், வாய்ப்புகளை வந்து தேடலாம். சரிங்களா? நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர் மேலே தான் வந்துருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் பிக்சர் மேலே இருந்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு R1 வந்து என்ன செஞ்சுட்டாங்க, போய் ரீச் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏதோ ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல வந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அகைன் நம்மளுக்கு R2 போய் என்ன பண்ணுறாங்க, ரீச் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அங்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து என்ன செஞ்சாங்க, சைட்வேஸில் தான் வந்து என்ன செஞ்சது, மார்க்கெட் வந்து இருந்தது. சரியா? ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணும்பொழுதும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஆல் டைம் ஹைல வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் முடிகிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து இன்னொரு ஆல் டைம் ஹையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம் இந்த இது எப்படி நம்மளுக்கு இந்த வருடம் நம்மளுக்கு 26,000க்கு மேலே வந்து மார்க்கெட் இருக்க போகிறாங்களா, 26,000க்கு கீழே வந்து இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஏன்னா 2026 இல்லையா இது. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்த லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துவோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு மிட் லெவலில் என்ன கிடச்சிருந்தாங்க அப்படின்னா 80 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருந்தாங்க. சரிங்களா? மிட் லெவல் நம்மளுக்கு வந்து 80 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 139 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 174 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 209 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 107.57 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. யாரு, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மீட் பண்றாங்க, கால் ஆப்ஷன் மீட் பண்றாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருந்து என்ன செய்றாங்க, கீழே வராங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே இருந்து மேல மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்றாங்க, போறாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் என்ன செஞ்சுட்டாங்க, மிட் லெவலுக்கு மேல வந்து வந்துட்டாங்க. சரியா? மிட் லெவலுக்கு மேல வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மேலே தான் வந்து ரேலி வந்து என்ன செய்யுது, கண்டினியூ ஆகுது. ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த 57 அப்படின்ற லெவல் வந்து வந்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த 57 லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. ஸோ அதே கேண்டில் தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மேலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 107 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்றாங்க, பிரேக் பண்றாங்க. சரியா? நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போகும் தான் என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து R1 அண்ட் நம்மளுக்கு R2 வரை என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரியா? ஆனா என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேலி கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல்லா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்டமா போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஸ்லோ மூவ்மெண்டமா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா போய் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, R2 போய் நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் கேண்டில் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது நம்ம சேமா இதுல பாத்தீங்கன்னாலும் கரெக்டா தெரியும். எதுல அப்படின்னா நம்ம ஒரு ITM ஸ்டேக். சரியா?
ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு நான் எப்பவுமே பார்ப்பேன், அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்டேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் சேம் டைம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் கிராஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்டேக்கும் கிராஸ் பண்ணியிருக்காங்க லெவலை. அதே மாதிரி நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன செஞ்சிருக்காங்க, கிராஸ் பண்ணி நம்மளுக்கு R3 வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இவங்க ரீச் பண்ணல, இவங்க வந்து R1 ரீச் பண்ணல. பட் ஆனால் என்ன செய்யறாங்க, ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து R3 போய் ரீச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ R3 ரீச் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. இது R3 வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு போறாங்க இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து R3 பிரேக் பண்ணும்போது சேம் டைம் நம்மளுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஓடிஎம் வந்து ஆயிட்டாங்க. சரி, அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிஎம் ஏடிஎம்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு கீழே இறங்கிட்டாங்க இல்லையா. ஸோ கீழே இறங்கினதுனால நம்மளுக்கு ஓடிஎம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட், அதாவது நம்மளுக்கு இந்த S1 அப்படின்ற லெவலில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பிரேக் பண்ணி கீழே வந்து எங்கே வரைக்கும் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S2க்கு வந்துட்டாங்க. S2வையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி S3 வரைக்கும் என்ன செய்யறாங்க, வந்துருக்காங்க. சரியா, அவங்க வந்து ரொம்ப டிகே ஆகிறாங்க அதனால. ஓகே, ஸோ அதே சேம் டைம் தான் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R3 வந்து பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே வந்து நிலைப்படுறாங்க. சரிங்களா, அதுக்கு மேலே வந்து நிலைப்படுறாங்க. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு ரெண்டாவது R3ல வந்து நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்கே இருந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கரெக்டாக எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2:45 கரெக்டாக இவங்க ரெண்டாவது வந்து நம்மளுக்கு R3 வந்து டச் பண்றாங்க. R3 டச் பண்ணிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து செஞ்சிருக்கு, மேலே வந்து போயிருக்கு. சரியா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இதுக்காண்டி தான் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவங்க என்ன பண்றாங்க, R1 பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கு. சரியா, ஸோ அதே இது நீங்கள் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R3 டச் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மேலே வந்து போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் ஸோ இதோட கன்ஃபர்மேஷனுக்காக பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து திங்கக்கிழமைன்ற மாதிரிங்க, நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லைவ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். சரியா, ஸோ அதை மறக்காம வந்து என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட லைவ் லிங்க் வந்து நான் வந்து அதில் அனுப்புவேன். ஸோ அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். சரியா, நம்ம யூடியூப் லைவ்ல தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலியமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, மறக்காம வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், லிங்க் வந்து கிடைக்கும். சரியான நிறைய பேர் வந்து லைவ் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, ப்ரோன்னு சொல்றீங்க. ஸோ நம்ம அகைன் அதே கிளாஸையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரியா, நம்ம வேற கிளாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லெவல்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இனிமேல் வரதெல்லாம் வேற கிளாஸஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன செய்யும், வரும். சரியா, ஓகே. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து நிஃப்டி அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, நிஃப்டி அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன இருக்கு, அதோட வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டிடும். ஸோ அதே மாதிரி நான் இதில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன், சரிங்களா, இதை பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நம்ம வந்து போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு JSW ஸ்டீல் வந்து போடலாம். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 27. இதோட ஸ்ட்ரைக் 1170 அப்படின்னு போடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் பாயிண்ட் 10. ஓகேங்களா, ஆஃப்செட் பாயிண்ட் நம்ம வந்து இன்டர்வல் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ ஜஸ்ட் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது இதில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், காட்டிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போம்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரீமியம் இருந்திருக்கு அப்படின்றத காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1170, இது வந்து பார்த்தீங்கன்னா 1180 இருக்கும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, டீட்டெயில்டாக வந்து இந்த இதில் வந்து இதுமாதிரி காட்டிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் வந்து நம்மளுக்கு குரூட் ஆயில், கமாடிட்டி என்ன வேணாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீ. ஓகேங்களா, ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.